மறுமை நாளில் அல்லாஹை பார்க்கணும், அல்லாஹ்விடத்தில் பேசணும், அல்லாஹ் நம்மக்கிட்ட உரையாடணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு ஆசை நம்மளிடத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா இந்த 3 வகையான மனிதர்களை பார்க்கவே மாட்டான், அவங்களிடத்துல பேசவே மாட்டான், அவங்கள பரிசுத்தப்படுத்தவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 முறை சொல்கிறாங்க. அப்போது இதை கேட்டு அபூதர் ரலியல்லாஹு அவங்க, அவன் நாசமாக போனவன், அவன் நஷ்டத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, யாரை சொல்லலாம், அந்த 3 மனிதர் யார், 3 வகையான மனிதர்கள் யார் அப்படின்ற ஒரு கொஷினை கேட்குறாங்க. கேட்டதும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தன்னுடைய கணுக்காலுக்கு கீழே இழுத்துட்டு ஆடைய ட்ரெஸ் போட்டு போவாங்க இல்லையா, அவங்கள அல்லாஹ் தஆலா பார்க்கவே மாட்டான், பேச மாட்டான்னு சொல்கிறாங்க. 2வது மனிதராக செஞ்ச உதவியை சொல்லி காமிக்கிறவங்க, நான் உனக்கு இது செஞ்சேன் தானே, ஆனால் நன்றி கெட்டு போய் நிற்கிது பார்த்தீங்களா அப்படின்னு பேசிடுறோம்ல, கோபத்திட மாதிரியா இல்லை கோபம் இல்லாத நிலையிலையோ நம்ம செஞ்ச உதவியை சொல்லி காமிச்சு பேசிடுறோம்ல, அது மாதிரியான பேச்சு பேசுகிறவங்கள அல்லாஹ் தஆலா மறுமையில் பார்க்க மாட்டான். அதே மாதிரி பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் செய்கிறவங்க, ஒருத்தவன் பொய் சொல்லி, ஆமாம் நான் இது 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், எக்ஸ்ட்ரா 1 ரூபா போட்டு தான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்ற மாதிரி பொய் சத்தியம் செஞ்சு வியாபாரம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படி பேசக்கூடியவங்களையும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.